எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நாம் தேவனிடத்தில் இடரல் அடையக்கூடாது. அவரிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். என்னிடத்தில் இடரல் என்றால் தேவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. தேவனுடைய உபதேசங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. தங்களை தாழ்த்தி தேவனுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாக்கியவான்களாக இருப்பார்கள். இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் பலவற்றை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது அவரிடத்தில் இடரல் அடைவதற்கு சமம். தங்களுடைய உள்ளத்தில் வினோதமான கற்பனைகளை பண்ணிக்கொண்டு தங்களுடைய கற்பனைகளின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சுவிசேஷமும் இல்லை என்று நினைக்கிறார்கள். இவர்கள் தோற்றத்தை பார்த்து இடரல் அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்து தோற்றத்தில் தாழ்மை, சாதாரண கல்வி பயின்றவர். அவருடைய பெற்றோர் ஏழைகள், எளிய குடும்பத்தில் பிறந்தவர். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் சாதாரண ஜனங்களே. சமுதாயத்தில் கிறிஸ்துவின் சீஷர்கள் கூட உயர்ந்த அந்தஸ்து வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையோடு இருந்து தமது உபதேசத்தில் உறுதியாக இருக்கிறார். சில சமயங்களில் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் கடினமானது என்று அவரை விட்டு விலகி ஓடி போய்விட்டார்கள். உலக பிரகாரமாய் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினிடம் தெய்வீக வல்லமையை பார்க்க முடியாது. அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் செய்யும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கவனித்து பார்த்தால்தான் அவருடைய தெய்வீக வல்லமையை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் எளிய தோற்றத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் பலர் அவரை மேசியா என்று அங்கீகரிக்கவில்லை. ஒரு சிலருடைய ஞானக்கண்கள் பிரகாசமாய் இருந்ததினால் இயேசு கிறிஸ்துவை உலக பிரகாரமாய் பார்க்காமல் ஆவிக்குரிய பிரகாரமாய் பார்த்து இவர் தேவனுடைய குமாரன் என்று கண்டுகொண்டார்கள். இவர்களே பாக்கியவான்கள். மாம்சத்தின் எண்ணங்களை மேற்கொள்வது கடினம். ஆனால் இவற்றை மேற்கொள்ளவில்லை என்றால் நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து வருவது நிச்சயம். இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய உபதேசத்திலும் இடரல் அடையாமல் இருக்க வேண்டும். பலர் இயேசு கிறிஸ்துவில் இடரல் அடைந்தார்கள். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து என்னில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்றார். இந்நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு நிமித்தம் இடரல் அடைகிற வேளைகள் உண்டு. அவருடைய வல்லமைகளை குறித்து சந்தேகப்படுகிறோம். இன்னும் அநேக அற்புதம் செய்கிறாரா? அற்புதம் செய்தால் ஏன் எங்களுக்கு இவ்வளவு பாடுகள்? ஏன் எங்கள் ஜெபங்களை கேட்கவில்லை? ஏன் எங்களுக்கு இவ்வளவு உபத்திரவங்கள் என்று சந்தேகப்படுகிறோம். அவருடைய வருகை உண்டா? அவருடைய வருகை உண்டா? அது உண்மையா என்று இடரல் அடைகிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கூட மற்றவர்களை இடரலை செய்வதை பார்க்கிறோம். அவர்களை குறித்து கர்த்தர் கூறும்போது, இடரல் உண்டாகுகிறவனின் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை மூடுவேன். நல்லது, இடரல் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள் உண்டு. உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சீசர்கள் கேட்ட வேளையிலே அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆண்டவரை குறித்தும் அவருடைய பிறப்பு, அவருடைய வல்லமை, அதிகாரம், அவருடைய சிலுவை மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வார்த்தை, அவருடைய வருகை குறித்து சந்தேகப்படாமல் காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்தில் எழுதப்பட்டுள்ளவர்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எழுதப்பட்டவர்கள் என்று முழுமையாய் அவைகளை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.